Stop it! I know. என்ன சித்தப்பா அவசரமா வர சொன்ன? அவனே ரொம்ப வருஷமா நீ தேடிக்கிட்டு இருந்த எதிரி வந்துட்டான். யாரு? அந்த ஜெயராம மகடா ஜோதி. ஆமாடா மகனே. ஓய் ஆமாயா, அதுக்கு என்ன இப்போ? ஏற்கனவே வாங்கினதுல பத்தாதோ, இன்னும் வேணுமாக்கும்? இப்போதான் ஜோதியா? ஆமாடா மகனே, ரொம்ப பேசிட்டு போயிடுச்சுடா மகனே. என்ன முறைக்கிறான்? உனக்கு இருக்குடி. ஐயோ, தெரியாம வாய் விட்டுட்டோமோ, சமாளிப்போம். ஹலோ, இந்த வரேன். சின்ன திமிராதான் இருக்கல்ல. ஏய், உன்னையதான் இந்த ஊர் பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னேன்னா இல்லையா? அதை மீறி என்ன தைரியம் இருந்தா வரும்? உன்னை அப்படியே அரைஞ்சன. ஏய், உனக்கு என்ன பெரிய ஜான்சி ராணி நினைப்ப? அது எங்க அப்பா பாவம். வேணா, எங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன். வேணா, உன்னெல்லாம் திட்டி கூட போரடி. பார், இன்னொரு வாட்டி ஸ்ரீவில உன்னை பார்த்த கழுத்த சீவி கம்மால தூக்கி போட்ட. என்ன பாக்குற? தொலைச்சிருவேன். யார் இவன்? வந்தான், திட்டினா, போயிட்டா. ஐயோ, வர வர இந்த ஊர்ல என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குதே. மேடம், வணக்கம் சார். அடடா, ரொம்ப நல்லா இருக்கு. எப்படியும் எதிர்காலத்தில் அடிக்க வேண்டிய சல்யூட்டு தானே. வணக்கம் சார். மருமகனே, என்னது யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இவெல்லாம் என்ன பண்றான்? என்னெல்லாம் நம்ப முடியாது மாமா. முதல் நாள் சல்யூட் அடிச்சுட்டு அடுத்த நாள் நம்மளே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. சார், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நீங்கள் தானே கதவை திறனேன், டக்குன்னு தம்பி இறங்குவோம். ஏன் தம்பி இறங்குனா ஷாக் ஆவீங்களா? அடுத்த எலெக்ஷன்ல அவர் தான் எம்எல்ஏ. சரிங்க சார், டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். என்ன ஆச்சு சொல்லுங்க. கலெக்டர் அவர் ஆபீஸை விட்டுட்டு தாசில்தார் ஆபீஸ்ல என்ன பண்றாப்ல தெரியலங்க சார். என்னமோ போ, வாங்க மாப்பிள்ள. எல்லாம் எடுத்துட்டா? சரி உள்ள வா. வணக்கம். 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 கான்சாபுரத்துக்கிட்ட பிரிட்ஜ் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 6 மாசமா அந்த ஒர்க் நிக்குது. யார் கான்ட்ராக்ட் உங்களுக்கு எதுவும் தெரியாதா? மாவட்ட செயலாளர். வணக்கம். வணக்கம் கலெக்டர் சார். வணக்கம். நான் பொய்யாமொழி, ஆளுங்கட்சியோட மாவட்ட செயலாளர். ஓ, இது என் மருமகன். 4 மாசத்துக்கு பிறகு நடக்க போற இடைத்தேர்தல்ல எம்எல்ஏ கேண்டிடேட். வணக்கம் சார். ஐயா குருசாமி, இந்த ரேஷன் கார்டு மேட்டர், பட்டா மேட்டர் இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நாங்க கலெக்டர் கிட்ட கொஞ்சம் அவசியம் பேச வேண்டியிருக்கு. நீ கிளம்புங்க. அதான் சொல்றாருல, போங்க. அப்படியே இருக்கீங்க. வெயிலுக்கு மோர் குடிங்க, நல்லது. ஆமா, உட்காருங்க. தம்பி, ஏன் இப்படி பாக்குறீங்க? எந்த கலெக்டர் மாத்தலாய் வந்தாலும் நான் மரியாதை நிமித்தம் பார்க்கறது வழக்கம். தர்மா, குரா சார், ஸ்வீட்டு. அப்புறம் பொறுமையாக சாப்பிடுங்க. என்ன சார் இவ்வளோ அதிர்ச்சியா பாக்குறீங்க? உங்க மரியாதையை பார்த்துதான். தம்பி ரொம்ப விளையாட்டுக்காரரா இருக்காரு. அடுத்த வாரம் கட்சி மாநாடு தம்பி, தலைவரை பார்க்க போனோம். அந்த அவசரம் தான் இப்படி வர வச்சு பிடிச்சி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் தம்பி. அதை எடு. கலெக்டர் சார்,
இதுதான் எங்கள் மாமா கட்ட போகிற 3 ஸ்டார் ஹோட்டலோட பிளான். சுற்று வட்டாரத்தில் மதுரையை விட்டால் 3 ஸ்டார் ஹோட்டல்லாம் தேனியில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கட்சி மீட்டிங்னு தலைவர் அடிக்கடி இங்கே வந்து போயிட்டுருக்காரு. ஆனால் இங்கே தங்க வைக்க முடியல. அதான் பிஸ்னஸ்க்கு பிஸ்னஸாகவும் இருக்கும், கட்சியை கார்பரேட் ஸ்டைலில் மாற்றின முயற்சியாகவும் இருக்கும். அதான் இப்படி ஒரு பிளான். எப்படி இருக்கு கலெக்டர் சார்? கட்சிக்கு மட்டும்தான் இந்த கட்டடம்னு நீங்க தப்பா நினைக்க கூடாது. இதுல கட்ட போற 3வது மாடி உங்களுக்கு மட்டும்தான். என்ன மாப்பிள, அம்புட்டி மீட்டிங் நீங்க அங்கேயே வச்சுக்கலாம். ஆ? கொடுக்கல் வாங்கல் எதுவுமே எவனுக்கும் தெரியாது. குர்ரா தாங்க, இது அன்பளிப்பா வச்சுக்கிட்டு பிளானுக்கு அப்ரூவல் கொடுத்தா போதும். கவர்மெண்ட் ரூல்ஸ் படி கோயில், பஸ் ஸ்டாண்ட், ஸ்கூல் இருக்கிற இடத்துல 500 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு ஒயின் ஷாப் வரக்கூடாது. நீங்க என்னடானா பார் அட்டாச் பண்ணி ஹோட்டல் கட்டணும்னு சொல்றீங்க. அதுக்கு தானே சார் இந்த அன்பளிப்பு. இத பாருங்க, இந்த குடுக்கல் வாங்கல் நம்ம நிழலுக்கு கூட தெரியக்கூடாது. நியாயமா அதுக்கு அப்ரூவல் தர முடியாது. ஆனா இந்த பிளான்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணா போதும். இந்த பக்கம் இருக்கிற வாசல இந்த பக்கம் மாத்திக்காங்க. அன்பளிப்பே இல்லாம அப்ரூவல சைன் பண்றேன். அம்புட்டு தானே செஞ்சு விடுவோம். கலெக்டர் தம்பி, அதுக்காக அண்ணனோட அன்பளிப்பை வேண்டான்னு சொல்லக்கூடாது. வேண்டான்னு சொல்லல, உங்க ஹோட்டல்ல 3வது மாடியில வச்சு வாங்கிக்கிறேன்னு சொல்றேன். மருமகனே, தம்பி நம்ம ஆளு. அப்ப நாங்க வரோம் தம்பி. அடுத்த பிளானோட வர்றேன். வரேன் சார். என்னடா இருக்கிறது 4 காக்கிலோ டப்பா பால்கோவா. இதை இங்க இருக்கிற சிவாசியில டெலிவரி பண்றதுக்கு ஏரோப்ளைனு ஹெலிகாப்டர்லாம் கேட்பீங்களா? ரொம்ப ஓவராதான்டா போற. ஐயா சாமி, உன்னால முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லு, நானே பாத்துக்கிறேன். எங்களுக்கெல்லாம் வேற ஆள் இல்லையா என்ன? சரி கிளம்பு. அண்ணா ரெடி ஆயிட்டியா இல்லையாண்ணா? டைம் ஆயிடுச்சுண்ணே. ரெடி ஆயிட்டான்டா மோசா. மோசா, நீ ரெடி ஆயிட்டியா? சரி, சாப்பிட்டியாடா மோசா? சாப்பிட்டேன். ஒரு 5 நிமிஷம். அண்ணே என்ன மொசன்னு கூப்பிடாதண்ணே. ஏன்டா? ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்றாங்க. மொச குட்டி மாதிரி அழகா இருக்கிற பொண்ண மொசன்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிட சொல்ற? அப்ப நாங்களும் அழகா இல்லையோ, எங்களை மோச குட்டின்னு கூப்பிட மாட்டீங்களோ? நீ மொச குட்டி இல்லடா, சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிறல. ஏண்டடி ஜெயலட்சுமி, நான் சிங்கம் தெரியும்ல. இது வீடா ஜூவானே தெரியல. எல்லாரையும் மிருகத்தோட கம்பேர் பண்ணிக்கிட்டு சாப்பிடு. இந்த வீட்ல ஒரு வார்த்தை பேச முடியுதா? ஆளாளுக்கு அடுத்தடுத்த டாபிக் எகிரி போய்கிட்டே இருக்கீங்க. உங்களெல்லாம் அண்ணே, என்ன 2 இட்லின்னு சொல்லிட்டு ஒரு தோசை எக்ஸ்ட்ரா வச்சிருக்க? ஃபர்ஸ்ட் பீரியட் மேக்ஸ் அண்ணே, சீக்கிரம் வாண்ணே. ஏய், அவனை எதுக்குடி கூப்பிடுற? நீ உங்க அப்பாவோட ஆட்டோ பிடிச்சு போ. ஏன் ஜெயலட்சுமி அவங்க அப்பா வீட்டு கோயிலுக்கு போகணும்ல? அம்மா, வாரத்துல ஒரு வெள்ளிக்கிழமை கூட தவற விட மாட்டியா? இன்னைக்கு ஒரு நாள் நீ ஆட்டோ பிடிச்சு போ. எனக்கு சிவகாசியில பார்சல் டெலிவரி பண்ற வேலை இருக்கு. டேய், உன் கூட சுத்துறாங்களா உருப்படாத ஃப்ரெண்ட்ஸு, அவனுங்க வேணா பண்ண சொல்லு. நீ ஒழுங்கா அம்மாவை கூட்டிட்டு கோயிலுக்கு போ. இல்லப்பா, அது என்ன R&D பண்ணணுமோ? R&Dயா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணு இல்ல சோபனா, இவன் போக்கு சரியில்லடா. என்னண்ணே, உன் போக்கு சரியில்லையாமே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் என் புள்ளைய குறை சொல்லணும் தூக்க வராதே. ஏங்க முதல்ல இவளை கூட்டிட்டு கிளம்புங்க. கார்த்தி, 10 நிமிஷம் அம்மா வந்துடுறேன்.
சீக்கிரம் ரெடியாகு. 10 நிமிஷத்துக்கு மேல ஒத்த செகண்ட் கூட வெயிட் பண்ண மாட்டேன். டேய் என்ன டடடடடட, இந்த லவ்வர்ஸ் தல தாங்க முடியல. அம்மா நீ போய் கிளம்புமா. போடி. மிஸ்டர் லவ் பேட், உங்க மிஸ்ஸஸ் லவ் பேட அண்ணா பத்திரமா கொண்டு போய் சேர்த்துறோம். எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. முதல்ல வாங்கப்பா. ஐயோ சரி வரேன் இரு. வாங்கப்பா. அண்ணா வரேனே. சரிடா. டே பவுனு, பேசுனதே மனசுல வச்சுக்காத. பெட்ரோல் காசு வேணா கொடுத்துறேன். இந்த சிவகாசி போயிட்டு வந்துடுறேன். மேடம் மேடம், ஐயோ சாரி மேடம். நான் பேசக்கூடாதுங்கிற உங்க ஜட்ஜ்மெண்ட்டை டக்குன்னு வாபஸ் வாங்கிட்டீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் உங்ககிட்ட அப்பீல் பண்ணணும். விஷயம் உன்னை பத்தியா இல்ல என்ன பத்தியா? ஒரு அப்பாவி பொண்ணை பத்தி மேடம். ப்ளீஸ் மேடம், ஒரு விஷயத்த அப்படியே சொல்லாம மண்டக்குள்ளே வச்சிருந்தா அப்படியே 100 துண்டா. ஐயோ சாரி மேடம், சாரி மேடம், சாரி மேடம், சாரி மேடம், சாரி மேடம். மண்டை அப்படியே 100 துண்டா வெடிச்சிரும் போல இருக்கு மேடம். அதான். சரி சரி, பாரு, இந்த மாதிரி லெங்தா பேசாம சுருக்கமா சொன்னா நான் கேட்பேன். ஓ வசதி எப்படி? கொடுங்க மேடம். ஐயோ சீக்கிரமா தாயா. மேடம் 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 மேடம், என்ன மேடம் நீங்க பாட்டு நான் பேசுறத கேட்காம அசால்ட்டா இங்க வந்து நிக்கிறீங்க. கேளுங்க மேடம். கேட்க மாட்டேன்னா விடவா போற? ஆரம்பி. இந்த ஒரு நிமிஷம் மேடம், குடிச்சிடுறேன். மேடம், ஒரு பையன் ஒரு பொண்ணு முன்ன பின்ன 2 பேரும் இது வரைக்கும் மீட் பண்ணிக்கிட்டதே இல்ல. அந்த பையன் பாட்டுக்கு வந்து அந்த பொண்ணை திட்ட ஆரம்பிச்சிட்டான் மேடம். அவன் யாரு, ஏன் திட்டினா, எதுக்கு திட்டினான்னு ஒண்ணுமே புரியல. ஆனா கண்ண பின்னா திட்டுட்டான் மேடம். ஐயோ சாரி, நடுவுல கைய கூட வாங்கிட்டா மேடம். உன்னையா? என்னெல்லாம் எவனா திட்டிட்டு அடிச்சுட்டு போயிட முடியுமா? அதுவும் என்ன மாதிரி ஒரு பொண்ண, படிச்ச லாயர. முன்ன பின்ன பார்த்ததே இல்லல. எங்க அம்மா மேல சத்தியமா அந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியாது மேடம். அந்த பொண்ணுக்கு தெரியாது மேடம். ஐயோ வளரிட்டனே. ஆமா, அந்த பொண்ணு அழகா இருப்பாளா? அந்த பொண்ணெல்லாம் வேற லெவல் மேடம். அந்த பையன் அவளை விட சுமாரா இல்ல ஓரளவுக்கு? அது அவ்வளோ பெரிய அழகன்னு சொல்லிட முடியாது, அதுக்காக சுமார் அப்படின்னு சொல்லிட முடியாது. ரெண்டுத்துக்கும் நடுவுல. ஆஹா, இது பாரு மாதிரி குழந்தை. பசங்கள்ல 2 டைப். ஒரு பொண்ணை பார்த்ததுமே நீ செம்ம அழகு, நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா உன்னதான் பண்ணிப்பேன்னு டைரக்டா ப்ரொபோஸ் பண்றவன். This is type 1. It's regular, you know. ஓகே. இப்போ டைப் 2. ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும், ஆனா டைரக்டா ப்ரொபோஸ் பண்ணி அது ஃபெயிலியரும் ஆக கூடாது. சோ அவளை டிஸ்டர்ப் பண்ணி அவ மனசுல அவன் ஞாபகத்தை விதைக்கிறது, இந்த சண்டை போடுறது, இது எல்லாமே டிராமா. This is also a type of proposal. 2வது ரகம். ஓஹோ, அந்த மாதிரி. என்கிட்ட மோதாதே, நான் சூராதி சூரனடா. ஐயோ இடியட். டேய் தார் டப்பா. எது சொல்லுடி? பவுடர் டப்பா. ஆளு இளஞ்சி பாரு. ரோட்ல ஆளுங்க நிக்கிறது தெரியலையா உங்களுக்கு? சேத்த வாரி அடிச்சிட்டு போறீங்க. ஏம்மா, ரோடுன்னு இருந்தா அதுல குண்டுங்குழி இருக்கத்தான் செய்யும். மழை பெஞ்சா தண்ணி தேங்கும். வண்டிக போனா அது மேல தெறிக்கத்தான் செய்யும். ஆடு மாடுகளை எம்பிட்டு அறிவா போய்கிட்டு இருக்குங்க.
நீ நடு ரோட்ல நின்னா அதுக்கு நான் தான் பொறுப்பா போம்மா. ஏய் கிளம்பு கிளம்பு காத்தரட்டா அந்த பவுன்ராஜ் ஸ்ரீவில்லிபுத்தூர் அலறான். நமக்கு ரூல் சொல்றாளுங்க. தப்பா அவ மேல வச்சுக்கிட்டு ஒரு சாரி கூட கேட்காம அசால்ட்டா போறான். ஹவ் மீன் திஸ் இஸ்? மேடம் என்ன மேடம் நீங்க பச்சை புள்ள மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இந்த தாரு டப்போ தூக்கி போட்டு இந்த ஜோதி ஜெயராமனா யாருன்னு காட்டணும். இவனுக்குலாம் ஆர்குமெண்டே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டா ஜட்ஜ்மெண்ட் தான். நீங்க வாங்க வண்டி எடுங்க. ஐயோ வரேன். சீக்கிரம் எடுங்க. எங்கிட்ட மோதாதே நான் ராஜாதி ராஜனடா. பம்புக்கு இழுக்காதே போறான் பாரு. கவனம் நம்மளால பாத்துறோம். விடவே கூடாது, விடவே கூடாது. நீ அப்புறமா குத்துப்பட்டு ஓடாதே எங்கிட்ட மோதாதே ராஜாதி ராஜனடா. பம்புக்கு இழுக்காதே. இப்ப பாருங்க அவன் என்ன பண்றானே. ஏய் நில்லுடா. ஏய் நில்லுடா. ஏய் தாரு டப்பா நில்லுடா. யார் அது? மவனிட்டு போன என்ன பண்றேன்னு பாரு. மேடம் மேடம் போங்க மேடம், சீக்கிரம் போங்க மேடம். இவளுங்க இங்க விரட்டி வராளுங்க. மேடம் ஓட்டுங்க மேடம், சீக்கிரம் ஓட்டுங்க மேடம். வா வா வா. இரு யாருக்கிட்ட? எங்க மேடம் கிட்டயே வா. உன்னை இன்னைக்கு என்ன பண்றவங்க மட்டும் பாருங்க. மேடம் ஓட்டுங்க மேடம். ஏய் வராத வா வா வா. ஏய் வராத. டேய் டேய் மூஞ்சியும் முகரையும் எங்கடா எஸ்கேப் ஆகுற? மேடம் ஓட்டுங்க மேடம், ஸ்பீடா போங்க நீ மேடம். என்ன நினைச்சே வண்டியா? வா வா வந்து பாரு. இரு அந்த சேத்துல உன்னை தள்ளி விட்டுறேன் வா. டேய் அப்படிதான் அப்படிதான் இடிச்சு விழுதியா விழுதியா? ஏ சூப்பர். எங்க மேடத்துக்கிட்டயே வா. குந்தாணி சிரிக்கிறியா? பாருடுப்பா, உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். மூஞ்சியும் முகரையும் பாரு. ஏய் லூசு பக்கி, இப்படியா கார் ஓட்டுவ? ஏய் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நாம தப்பு பண்ணா நாம தான் சாரி கேட்கணும். அதுதான் நாகரிகம். தப்பு பண்ணிட்டு இப்படி திமிரா பேசினா அது மத்தவங்களை இரிட்டேட் பண்ணும். புரியுதா? மேடம் என்ன மேடம் நீங்க இவன் கிட்ட எல்லாம் இப்படி பேசினா புத்தில உரைக்காது. டேய் தம்பி, என்ன ரோட்ல கார் வரும்போது ஆர்ன் அடிச்சா ஆடு மாடு கூட அறிவோட ஓரமா போகும். நீ நடு ரோட்ல போனா உனக்கு தான்டா சேதாரம். மரி குழந்தை, அவனுக்கு அதெல்லாம் புரியும். ஜஸ்ட் லீவ் இட். வா. ஏய் நில்லு நில்லு. அப்பா ஏய் அவ்வளவு சுழுவா நீ இங்க இருந்து கிளம்பிடுவியா? இங்க பாரு, இப்பவே இந்த பால்கோவா பார்சலுக்கு பணத்தை செட்டில் பண்ணிட்டு அப்புறம் நீ கிளம்பு. இல்லனா என்ன பண்ணுவ? ஏய் முழுசா வீடு வைச்சார மாட்டேன். என்னதே? ஏய் யார்கிட்ட சவுண்ட் விடுற? அவங்க யாருன்னு நினைச்ச? ஏய் யார் அவ? தி கிரேட் லாயர் ஜெயராமன் பொண்ணு ஜோதி ஜெயராமன். இது ஜோதி ஜெயராமனா? ஆண்டாளம்மா எப்படி மேடம்? சோதியா? ஏய் இது நம்ம சோதியா இது? ஏய் என்ன கண்ட மணிக்கு சிரிக்கிற ராஸ்கல்? யாரா நீ? என்னையெல்லாம் உடுமா. இங்க பார், உன்னை எதிர்பார்த்தே இவ்வளவு நாளா ஊருக்குள்ள ஒரு எதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். அது தெரியுமா உனக்கு? என்னது எதிரியா? யாரா யாரா அவன்? கார்த்தி. லாலா கடை கார்த்தி. கார்த்தி நடராஜன் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? இருக்கணுமே. அவன் உன் பேரை சொன்னாலே அடி வெளுத்துருவான். மேடம்க்கு பிபி இருக்கு.
இப்ப அவன் கடை பார்சல் டப்பாவை நீயே தட்டி விட்டுட்ட. இந்த விஷயத்தை மட்டும் அவன் இப்ப கேட்டான்னு வச்சுக்க. ஐயோ ஐயோ, அப்படித்தான் உன் ஜோலி முடிச்சு. நிப்பாட்றா. என்னடா ஓவரா சவுண்ட் கொடுக்கற? என்னடா பண்ணிடுவான் அவன்? அவன பெரிய இவனா அவன்? அவனை பத்தி சொன்னா நாங்க அப்படியே பயந்துருவோமாக்கும். ஊருக்குள்ள 1 நம்பர் பொறுக்கி பையன் அவன். அவன் பேரை சொல்லி என்ன பயமுடுத்துறியா? பொறுக்கி போயலா? மறிக்கொழுந்து அந்த பார்சலை தூக்கி கார்ல போடுறீ. ஓகே மேடம். ஏய் ஏய் குந்தாரி, ஏய் கை வைக்க. ஏய், வாயை மூடு. டப்பால கை வச்சா அவ்வளவுதான் உனியா. ஏய் 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 குந்தாரி, நகர முடியலையே. ஏய் 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 அப்பா அப்பா வலிக்குதே. ஐயே ஏய் வாய் மூடுறா. என்ன? அவனுக்கு தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்கு வந்து பால்கோவா பார்சலை எடுத்துட்டு போக சொல்லு. பாப்போம்.